ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ பிக் பாஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பிக் பாஸ் எப்போ தான் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா? ஆனால் ஒரு அதிர்ச்சியான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லட்டா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ரமோ வந்தது இந்த சீசன் பிக் பாஸ் காமன் மேன் கலந்துக்கலாம். அதில் வந்து இந்த அக்னி பரீட்சைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வைப்பாங்க. அதாவது இந்த பிக் பாஸில் யாரெல்லாம் வந்து ஆர்டினரி பீப்புள் யாரெல்லாம் வந்து கலந்துக்கணுமோ அவங்களாம் இந்த அக்னி பரீட்சைக்கு வந்து நீங்கள் தயாராக இருங்க. இந்த அக்னி பரீட்சையில் யாரெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகுறாங்களோ இல்லைனா ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பிக் பாஸ்க்கு போக முடியும்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு ப்ரமோ வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி எதுவுமே கிடையாது. பிக் பாஸ் டைரெக்டாகவே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எப்படி அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? அவங்க தான் ப்ரமோ போட்டாங்களே அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. ப்ரமோ போட்டாங்க தான். இன்ஃபேக்ட் மலையாளத்துலேயும் வந்து அக்னி பரீட்சை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ப்ரமோ போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மலையாளத்தில் திடீர்னு பிக் பாஸ் கமிங் சூன்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க. அவ்வளோதான். ஸோ இன்னொரு 3 to 4 வீக்ஸில் வந்து மலையாளம் பிக் பாஸ் வந்து லான்ச் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம தமிழில் இப்போ வந்து அந்த செகண்ட் லவ்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து நடக்க போகுது இல்லையா? அதாவது சின்ன பிக் பாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பெரிய வீடு, நிறைய பேர் இருப்பாங்க நம்ம பெரிய பிக் பாஸில். இப்போ வந்து பிக் பாஸ்க்கு தம்பி சின்ன பிக் பாஸில் வந்து ஒரு வில்லா 12 கண்டஸ்டன்ட் அந்த மாதிரி வந்து நடக்க போகுது. ஸோ 1 மந்தில் அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து பிக் பாஸ் சீசன் 10ஓட ப்ரமோ வந்து வரும். கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்படி ஒரு மாற்றத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நானும் வந்து தேடி தேடி பார்க்குறேன். ஆனால் அந்த காரணம் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம் தான். இப்போ வந்து டைரெக்டாகவே வந்து பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எந்த பரீட்சையும் கிடையாது. நடுவில் இந்த செகண்ட் லவ் மாட்டிக்கிச்சு. ஸோ அந்த ப்ரோக்ராம் ஒன்று முடிச்சு விட்டுட்டு பிக் பாஸ் ஆஸ் யூஷுவல் வந்து 10th சீசன் ஆரம்பிச்சிடலாம் அந்த ஒரு பிளானிங்கில் தான் இருக்காங்க. ஸோ மலையாளத்தில் வந்து ஆகஸ்ட் மந்தில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆகஸ்ட் முடிஞ்சிச்சுன்னா யூஸ்வலி நம்மளது வந்து அக்டோபர் தானே. ஸோ மிஞ்சி போனால் செப்டம்பர் இல்லை அக்டோபரில் வந்து நம்மளுடைய சீசன் 10 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க.